ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீமத் லோகாரிய மகாகுரவே நமஹ. தையில் மகமின்னு தாரணியிரேத்தம் இந்தத் தையில் மகத்துக்குச் சாத்துகின்னேன் துய்ய மதிப்பெத்த மழிசைப்பிரான் பிறந்த நாளென்ன நத்தவர்கள் கொண்டாடும் நாள். திருமழிசைப்பிரான் அவதரித்த தையில் மகம் மகோத்சவத்தை கொண்டாடிக் கொண்டு வருகிறோம். இவரை பற்றி மணவாள மாமுனிகள் அருளும்போது துய்ய மதிப்பெத்த மழிசைப்பிரான் என்று கொண்டாடுகிறார். அதாவது தெளிந்த மதியையுடைய தெளிந்த ஞானத்தையுடைய திருமழிசைப்பிரான் என்கிறார். அப்படி என்ன தெளிந்த ஞானம் இவருக்கு இருந்தது என்றால், ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்கிற தெளிந்த ஞானம் இருந்தது. இந்த தெளிந்த ஞானத்தை அனைவருக்கும் உபதேசிப்பதில் இவர் மிக்க ஊற்றமுடையவராக இருந்தார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இவரை உரையிலிடாதவர் என்று கொண்டாடுகிறார். அதாவது உருவின வாளை மறுபடியும் உரையிலே இடமாட்டாராம். எப்படி ஒரு வீரனானவன் வாளை உருவினான் என்றால், எந்த காரணத்திற்காக அந்த வாளை உருவினானோ அந்த காரணம் முடியும் வரையில், அந்த காரியம் முடியும் வரையில் மறுபடியும் அந்த வாளை உள்ளே உரையிலே வைக்க மாட்டானோ, அதுபோன்றே இங்கு ஆழ்வாரும் இந்த சாஸ்திர ஞானத்தை நன்றாக தெளிவாக அனைவருக்கும் உபதேசிக்கும் வரையில் மறுபடி அந்த சாஸ்திர ஞான மறுபடியும் அந்த வாளை உரையில் இடமாட்டாராம். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இவரை மேகம் என்றும் கொண்டாடுகிறார். எப்படி மேகமானது பல இடங்களுக்கும் சென்று நீரை வர்ஷிக்குமோ, அதுபோன்றே இவரும் நல்ல சிறந்த ஞானத்தை, சாஸ்திர ஞானத்தை அனைவருக்கும் வர்ஷித்தார். இப்படி பெருமையுடைய திருமழிசைப்பிரான் சயன திருக்கோலத்திலே நமக்கு சேவை சாதிக்கும் எம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்ததை பற்றி ஓரிரு வார்த்தைகளை அடியேன் இங்கு விண்ணப்பிக்கிறேன். முதலில் நான்முகன் திருவந்தாதியிலே திருவல்லிக்கேணி பாசுரம். தாளால் உலகம் அளந்த அசைவே கொல் வாளா கிடந்தருளும் வாய் திறவான் நீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தலைவாய் நாகத்தனை என்பது பாசுரம். இங்கே மன்னாத பெருமாள் அரவ அணையிலே நமக்காக சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் கேட்கிறார், தாளால் உலகம் அளந்த அசைவே கொல் வாளா கிடந்தருளும் வாய் திறவான். இப்படி வாய் திறவாமல் என்னிடம் ஒன்றும் பேசாமல் படுத்து கொண்டிருக்கிறாயே, வெறுமனே படுத்து கொண்டிருக்கிறாயே. வாளா கிடந்தருளும் வாய் திறவான், வாயேதும் பேசாமல் படுத்து கொண்டிருக்கிறாயே, எதனாலே? தாளால் உலகம் அளந்த அசைவே கொல், அதாவது அன்று திருவிக்கிரம அவதாரம் செய்தாயே, உலகத்தை எல்லாம் உன்னுடைய திருவடியினாலே அளந்தாயே, அதனால் வந்த ஆயாசமோ? அதனாலேதான் இப்படி படுத்து கொண்டிருக்கிறாயோ என்று கேட்கிறார். நீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தலைவாய் நாகத்தனை, அந்த நாகத்தனையிலே பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமானை பார்த்து. இதையே பெரியாழ்வாரும் அரவத்தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினம் காவட்பொருட்டே என்று மங்களாசாசனம் செய்கிறார். பெரியாழ்வாருடைய ஹிருதய கமலத்திலே எப்படி பெருமாள் சயனித்து கொண்டிருக்கிறான் என்றால், அரவத்தமிழியினோடும், அதாவது அந்த ஆதிசேஷ படுக்கையோடும் அழகிய பார்க்கடலோடும், பார்க்கடலோடையே விட்டானாம். அரவிந்த பாவையும் தானும், பிராட்டியையும் கூட்டிக் கொண்டு விட்டானாம். அகம்படி புகுந்து பறவை திரை பலமோத, அதாவது அந்த திருப்பார்க்கடலினுடைய அலைகளெல்லாம் மோத, அந்த அலைகள் மோதும் சத்தம் கூட கேட்கின்றதாம். அப்படி பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன். பெரியாழ்வார் போற்றுகிறார்.
பட்டினம் காவற்பொருட்டே. அதாவது ஆத்மாக்ஷண நிமித்தமாக வந்து பள்ளி கொண்டுள்ளானாம். இவன் இப்படி பள்ளி கொள்வது எதற்காகவென்றால், அதற்கு ஒரு லௌகீக திருஷ்டாந்தத்தை பார்க்கலாம். ஒருவன் இன்னொருவனிடமிருந்து கடன் பெற்றுக்கொண்டு விட்டான். தான் பெற்ற கடனை இன்னும் திரும்பிக் கொடுத்த பாடில்லை. இப்படி கடனை திருப்பிக் கொடுக்காத போது அந்த முதலாளி அவன் என்ன செய்வான்? கடன் கொடுத்தவன் என்ன செய்வான்? அந்த கடனை எப்படியும் வசூலிக்க முயற்சி செய்வான். முதலிலே வந்து நின்று பார்ப்பான். அவன் வீட்டு வாசலிலே வந்து நின்று கொண்டே அந்த கடனை திரும்ப பெற முடியுமா என்று கேட்டு பார்ப்பான். அதற்கு அவன் மசியவில்லை என்றால் அடுத்தது வந்து அவனுடைய திண்ணையிலே உட்கார்ந்து கொள்வான். அப்படி உட்கார்ந்து கொண்டு எப்படியாவது அந்த கடனை திரும்ப வசூலித்து கொண்டு விடலாமா என்று பார்ப்பான். அதற்கு மேலே காரியம் நடக்கவில்லை என்றால் வீட்டுக்குள்ளே வந்து நன்றாக படுத்து கொள்வான். இந்த கடனை திரும்பி கொடுத்தாலொழிய செல்வதில்லை என்று இருப்பான். அதை போன்றேதான் எம்பெருமானும் நாம் அவனுக்கு ஆட்பட்டவர்கள் என்ற அந்த ஞானத்தை நாம் அறியும் வரையில், நமக்கும் அவனுக்கும் உள்ள அந்த சம்பந்த ஞானத்தை நாம் உணரும் வரையில் பல்வேறு விதமாக முயற்சிகள் செய்வானாம். திருமழிசைப் பிரான் திருச்சந்த விருத்தத்திலே ஒரு பாசுரத்திலே இந்த அர்த்தத்தை காட்டியுள்ளார். நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னெலாம் என்று. அதாவது ஒரு காலத்திலே எம்பெருமான் திரு ஊரக திவ்ய தேசத்திலே வந்து நின்று கொண்டானாம். அடுத்ததாக என்ன செய்கிறான்? திருப்பாடகத்திலே பாண்டவ தூதனாக வந்து உட்கார்ந்து கொள்கிறான். அதற்கும் ஆழ்வார் ஆட்படவில்லை என்பதால் அடுத்தது திருவெக்கா என்கிற திவ்ய தேசத்திலே வந்து சயனித்துக் கொள்கிறான். இதெல்லாம் எம்பெருமான் எப்போது பண்ணான் என்றால், எண்ணிலாத முன்னலாம், முன்னாடி, அதாவது திருமழிசைப் பிரான் அவனுக்கு ஆட்படாத காலத்திலே செய்தானாம். அன்று நான் பிறந்திலேன் என்று திருமழிசைப் பிரான் சொல்கிறார். அதாவது அன்னிக்கு அந்த ஸ்வரூப ஞானம் எனக்கு ஏற்படாத காரணத்தினாலே ஆழ்வார் தன்னை பிறந்ததாக நினைக்கவில்லை. ஆனால் இப்படி எம்பெருமான் பலவிதமான காரியங்கள் செய்து நம்மை ஆட்கொண்ட பின், இங்கே ஆழ்வாரை ஆட்கொண்ட பின், பிறந்த பின் மறந்திலேன், அந்த ஆத்ம ஞானம் ஸ்வரூப ஞானம் அவருக்கு ஏற்பட்ட பின் பிறந்த பின் மறந்திலேன் என்று ஆழ்வார் கொண்டாடுகிறார். இப்படி எதற்காக அவன் இதெல்லாம் செய்தான் என்றால், நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே, ஆழ்வாரை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு சாத்தியம். அதற்கு சாதனமாக இப்படி பல்வேறு இடங்களிலும் நின்றும் இருந்தும் கிடந்தும் பல காரியங்களை செய்கிறான். எப்பொழுது ஆழ்வார் அவனுக்கு அகப்பட்டு விட்டாரோ, ஆட்பட்டு கொண்டாரோ, அதற்கு பின்னர் நின்றதும் இருப்பதும் கிடப்பதும் ஆகிய இந்த செயல்களை எல்லாம் இவருடைய நெஞ்சிலேயே செய்கிறான் என்று ஆழ்வார் இங்கே கொண்டாடுகிறார். அடுத்ததாக மத்த சயன திருக்கோல எம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்த பாசுரம் நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான் என்று அடுத்த பாசுரத்திலே, அதாவது திருவல்லிக்கேணி பாசுரத்துக்கு அடுத்த பாசுரத்திலேயே ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். இந்த திவ்ய தேசங்களை சற்றே அனுபவிப்போம். நாகத்தனை குடந்தை, அதாவது திருக்குடந்தையிலே நாகத்தனை மீது பள்ளி கொண்டுள்ளான். இந்த திருக்குடந்தை திவ்ய தேசத்திற்கும் திருமழிசை பிரானுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. திருமழிசை பிரான் என்று பெயர் ஏற்பட்டதற்கே காரணம் இந்த திருக்குடந்தை திவ்ய தேசம்தான். அடுத்தபடியாக திருவெக்கா, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்.
இந்த திவ்ய தேசத்துக்கும் ஆழ்வாருக்கும் கூட நெருங்கிய சம்பந்தம் உண்டு. இந்த பெருமானுக்கும் இந்த பெயர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற பெயர் ஏற்பட காரணம் திருமழிசை பிரான்தான். அடுத்ததாக திரு எவ்வுள், திருவள்ளூர் என்று இன்று வழங்குகிறோம். திரு எவ்வுளூர் என்ற திவ்ய தேசம் சாலிஹோத்திர மகர்ஷிக்கு பிரத்யக்ஷமாகி எந்த உள்ளிலே எனக்கு நான் சென்று சயனித்துக் கொள்ளலாம் என்று எம்பெருமான் கேட்டபடியால் இந்த திவ்ய தேசத்துக்கே திரு எவ்வுள் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த திவ்ய தேசங்களிலே அடுத்ததாக நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில், அதாவது திருவரங்கத்திலே வியூக சௌஹார்தம் என்ற குணத்தை காட்டிக்கொண்டே லோக க்ஷேமத்திற்காக எம்பெருமான் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டு நமக்காக காட்சி தருகிறான். நாகத்தனை அரங்கம். அதற்கடுத்தபடியாக பேர் என்பது திருப்பேர் நகர், அப்பக்குடத்தான் என்று வழங்கும் திவ்ய தேசம். அங்கேயும் பள்ளி கொண்டு நாகத்தனையின் மீதே பள்ளி கொண்டு நமக்காக சேவை சாதிக்கிறான். நாகத்தனை அரங்கம் பேர். அடுத்தபடியாக அன்பில் என்னும் திவ்ய தேசம். அன்பில் திவ்ய தேசத்திலேயும் நமக்காக பள்ளி கொண்டுள்ளான். நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். திருப்பார்கடலிலே இருக்கும் அந்த எம்பெருமான் ஆதி நெடுமால் ஆனவன், அதாவது அவனே ஜகத்காரண பூதன். அந்த சர்வேஸ்வரன் ஆதி நெடுமால் என்று ஆழ்வார் அந்த சர்வேஸ்வரனை மங்களாசாசனம் செய்கிறார். அதாவது தாயாய் அளிக்கின்ற பிரான், இவனே தாயாய் இருப்பதினாலே எவ்வுயிர்க்கும் தாயாய் அளிக்கின்ற பிரான். எப்படி ஒரு தாயானவள் வேறொரு தூர தேசத்திலே இருக்கும் தன்னுடைய மகனை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பாளோ அதைப்போலே எம்பெருமானும் நமக்காக நம்மை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பானான். திரிபாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவா நிற்க தேசாந்தர கதனான புத்திரன் பக்கலிலே பித்ருஹிருதயம் கிடக்குமா போலே என்று பிள்ளை லோகாச்சாரியரும் ஸ்ரீ வச்சனபூஷணத்திலே காட்டிக் கொடுத்துள்ளார். அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலே பரமபதத்திலே நித்திய சூரிகளோடும் முக்தர்களோடும் இருந்தாலும் அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளம் யாரை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் என்றால், இங்கே இந்த பூமியிலே இழந்தோம் என்ற இழவும் இன்றிக்கே இருக்கும் நம்மை பற்றி நினைத்து இருப்பானாம். இது எப்படி என்றால், ஒரு தாய் தந்தையர் அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தாலும் அதிலே ஒரு குழந்தை மட்டும் ஏதோ ஒரு கண்காணாத தேசத்திலே இருந்தால் தன்னோடு கூடவே இருக்கும் குழந்தைகளை விட இப்படி ஏதோ ஒரு தூர தேசத்திலே இருக்கும் அந்த குழந்தையை பற்றியே நினைத்து கொண்டிருப்பார்களோ அதைப்போலே எம்பெருமான் நம்மை பற்றியே எப்படி நாம் அவனை வந்து அடைவோம், அதற்கு என்ன அவன் செய்ய வேண்டும் என்பதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பானாம். அப்படிப்பட்டவன் அணைப்பார் கருத்தனாவான். அன்பருடைய நெஞ்சிலே புகுந்தவனாக ஆவதற்காகவே இதையெல்லாம் அவன் செய்கிறானாம். இதிலிருந்து காட்டப்படும் விஷயம் என்னவென்றால், எம்பெருமானுக்கு பரமபதம், திருப்பார்கடல், கோயில் அப்படிப்பட்ட திவ்ய தேசங்களை காட்டிலும் அப்படி இருக்கும் அந்த திவ்ய தேசங்களிலே அவன் சேவை சாதிப்பது இறுதியாக அடியார்களுடைய நெஞ்சிலே வந்து சயனித்துக் கொள்வதற்காகத்தான் என்பதை காட்டிக் கொடுப்பதற்காக. நம்மாழ்வாரும் கல்லும் கனைகடலும் வைகுந்த வானாடும் புல்லென் நொழிந்தன கொல் ஏபாவம் வெள்ள நெடியான் நிறங்கரியான் உள்புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்தகம் என்று பெரிய திருவந்தாதியிலே அருளிச் செய்துள்ளார். இவ்வாறாக நம்மை பற்றி எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை ஆச்சாரிய சம்பந்தம் மூலமாக உபாயமாக பற்றி நாமும் உஜ்ஜீவிப்போமாக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.